அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். ஒடுக்கப்பட்ட சமுதாயம் எதுவாக இருந்தாலும் அதன் உரிமைகள் காக்கப்பட வேண்டும், அதுவே திராவிட அரசின் கொள்கை என்று சட்டப்பேரவையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கூறினார். அவர் கூறிய வண்ணமே அதை செய்தும் காட்டுகிறார். கடந்த வாரம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுத்த மக்கள் பணிகளை ஒரு தொகுப்பாக காணலாம். இது என்று முதல்வர். ஆகஸ்ட் 29ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் புதிய மின் மாற்றிகள் அமைக்கும் பணியினை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். அதை பற்றியும் மேலும் ஆகஸ்ட் 29ஆம் தேதி நடைபெற்ற மக்கள் பணிகளை பற்றியும் தற்போது காணலாம். ஆகஸ்ட் 29, 2021 ஆகஸ்ட் 29ஆம் தேதி தமிழ்நாட்டில் சீரான மின் விநியோகத்தை உறுதிப்படுத்தவும் மின்னழுத்த குறைபாடுகளை களையவும் தமிழ்நாடு அரசு உறுதியான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன்படி தமிழ்நாடு முழுவதும் ரூபாய் 625 கோடி மதிப்பில் 8905 புதிய மின்மாற்றிகள் அமைக்கும் பணியை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். மேலும் கொளத்தூர் தொகுதியில் லோகோசெட் காந்தி நகர், GKM காலனி 25வது தெரு, GKM காலனி 30வது தெரு, VV நகர் 2வது தெரு, பூம்புகார் நகர் 1வது மெயின் ரோடு மற்றும் யுனைடெட் காலனி 2வது தெரு ஆகிய 6 இடங்களில் வளைய சுற்றுத்தர அமைப்புடன் கூடிய மின்மாற்றிகள் அமைக்கும் பணிகள் முடிவற்றதை தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அதனை இயக்கி வைத்தார். மேலும் ரமணா நகரில் ரூபாய் 111.80 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் 840 வீடுகள் அடங்கிய கௌதமபுரம் குடிசை மாற்று வாரிய அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தை ஆய்வு செய்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். ஆகஸ்ட் 29ஆம் தேதி பாராலிம்பிக்கில் உயரம் தாண்டுதல் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற நிஷாந்த் குமாருக்கும் மற்றும் வட்டு எறிதல் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற வினோத்குமாருக்கும் தனது பாராட்டுகளையும் வாழ்த்தினையும் தெரிவித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மேலும் தன்னுடைய அபாரமான ஆட்டத்தால் டோக்கியோ பாராலிம்பிக்ஸ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ள இந்தியாவின் மகள் பவினா பென் பட்டேல் அவர்களை பாராட்டுவதில் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டார். ஆகஸ்ட் 30ஆம் தேதி காவல்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறை, சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறைக்கு கட்டப்பட்ட கட்டிடங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். அதை பற்றியும் மேலும் ஆகஸ்ட் 30ஆம் தேதி நடைபெற்ற மக்கள் பணிகளை பற்றியும் தற்போது காணலாம். ஆகஸ்ட் 30, 2021 தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆகஸ்ட் 30ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் உள்துறை சார்பில் 105 கோடியே 43,91,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 359 காவலர் குடியிருப்புகள், 9 காவல் நிலையங்கள், 5 காவல்துறை கட்டிடங்கள், 15 தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி நிலையங்கள், 30 தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை குடியிருப்புகள், 16 சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை பணியாளர்களுக்கான குடியிருப்புகள் மற்றும் 2 சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை கட்டிடங்கள் ஆகியவற்றை திறந்து வைத்தார். காவல்துறை என்பது குற்றங்களை தடுக்கும் துறையாகவும் தண்டனை பெற்றுத்தரும் துறையாகவும் மட்டுமல்லாமல் குற்றங்கள் நடக்காத சூழ்நிலையை உருவாக்கும் துறையாக செயல்பட வேண்டும் என்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தலின்படி மாநிலத்தின் அமைதியை பேணி காத்து சட்டம் ஒழுங்கை பராமரிக்கும் முக்கிய பணிகளை ஆற்றி வரும் காவல்துறையின் பணிகள் சிறக்க பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 30ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் ஒருங்கிணைந்த கைத்தறி வளர்ச்சி குழும திட்டத்தின் கீழ் விருதுநகர் மாபெரும் கைத்தறி குழும திட்டத்தின் வாயிலாக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் 1,83,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நினைவு பரிசு விற்பனையகத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். இப்புதிய விற்பனையகம் 5,500 சதுர அடி பரப்பளவில் கட்டப்பட்டு தரைத்தளத்தில் 4 விற்பனையகங்கள் சுத்த பட்டு ரகங்களுக்கும், 3 விற்பனையகங்கள் பருத்தி ரகங்களுக்கும், முதல் தளத்தில் 6 விற்பனையகங்கள் பருத்தி ரகங்களுக்கும், மீதமுள்ள ஒரு விற்பனையகம் கைவினைப் பொருட்கள் காட்சிப்படுத்துவதற்காகவும் அமைக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 30ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் 8வது ஆட்சிக்குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தின் போது 5 மொழிபெயர்ப்பு நூல்கள், 5 செம்மொழி செய்தி மடல்கள் மற்றும் 5 ஒளி படங்கள் ஆகியவற்றை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டார். ஆகஸ்ட் 30ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் கோயம்புத்தூர், மயிலாடுதுறை, திருநெல்வேலி, விருதுநகர் மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் 10 கோடியே 4 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பணிபுரியும் மகளிர் விடுதி, ஆதி திராவிட மாணவ மாணவிகளுக்கான பள்ளி மற்றும் கல்லூரி விடுதிகள் ஆகிய 8 கட்டிடங்களை திறந்து வைத்தார் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். ஆகஸ்ட் 30ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் கீழ் செயல்படும் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மற்றும் நகராட்சி நிர்வாகம் சார்பில் 477 கோடியே 42 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தார். மேலும் டாக்டர் பென்சட் சாலை, திருவல்லிக்கேணி நெடுஞ்சாலை சந்திப்பில்
மழைநீர் சேகரிப்பு விழிப்புணர்வு மற்றும் குடிநீர் பாதுகாப்பு வார விழாவை முன்னிட்டு பெருநகர சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மழைநீர் சேகரிப்பு குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்திடும் வகையில் மழைநீர் சேகரிப்பு விழிப்புணர்வு வாகனங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார். வடகிழக்கு பருவமழைக்கு தயாராகும் வகையில் சென்னையில் உள்ள அரசு கட்டடங்களில் அமைக்கப்பட்டு வரும் மழைநீர் கட்டமைப்புகள் குறித்தும் கேட்டறிந்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். தமிழ்நாட்டில் கொரோனா நோய் தொற்று பரவல் தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு தொடர்பாக ஆகஸ்ட் 30ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநிலத்தில் தடுப்பூசி போடும் பணிகள், குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் நோய் தொற்று பரவலின் தாக்கம் மற்றும் அண்டை மாநிலங்களில் ஏற்பட்டு வரும் நோய் தொற்றின் உயர்வு, நோய் தொற்று அதிகரித்தால் அதனை எதிர்கொள்வதற்கான முன்னேற்பாடுகள் ஆகியவை குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. மேலும் கொரோனா நோய் தொற்று தொடர்பான கட்டுப்பாடுகள் செப்டம்பர் 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்தார். ஆகஸ்ட் 30ஆம் தேதி டோக்கியோ பாராலிம்பிக்கில் இந்தியாவுக்கு இன்று பொன்னான நாளாக அமைந்திருக்கிறது. ஈட்டு எறிதலில் ஒரே நிகழ்வில் 3 உலக சாதனை எறிதல்களுடன் தங்கப்பதக்கத்தை வென்றுள்ள சுமித் அண்டிலுக்கு தனது பாராட்டுகள். அவரது சாதனைகள் உண்மையிலேயே தனிச்சிறப்பானது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். ஆகஸ்ட் 31ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் போதைப் பொருட்கள் விற்பனை முற்றிலும் தடுக்கப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில் உறுதியளித்தார். இதை பற்றியும் மேலும் ஆகஸ்ட் 31ஆம் தேதி நடைபெற்ற மக்கள் பணிகளை பற்றியும் தற்போது காணலாம். ஆகஸ்ட் 31, 2021 கடந்த அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டு காலமாக முதலமைச்சர் சார்ந்த துறைகள் கேள்வி நேரத்தில் இடம்பெறாமல் இருந்தது. தற்போது கேள்வி நேரத்தில் முதலமைச்சர் சார்ந்த துறைகளுக்கு பதில் வேண்டும் என்று எம்எல்ஏக்கள் விடுத்த கோரிக்கை ஏற்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது பாமக உறுப்பினர் ஜி.கே. மணி தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களின் விற்பனையை தடுக்க அரசு முன்வருமா என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தடை செய்யப்பட்ட போதைப் பொருள் விற்பனை செய்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 10,670 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. 11,247 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 15 பேர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் போதைப் பொருள் விற்பனை முற்றிலும் தடுக்கப்படும். பள்ளி கல்லூரிகளுக்கு அருகே போதைப் பொருட்கள் விற்பனை செய்பவர்களுக்கு கடுமையாக தண்டனை வழங்கும் வகையில் சட்டத்தில் புதிய திருத்தம் கொண்டுவரப்படும் என தெரிவித்துள்ளார். பாராலிம்பிக் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற மாரியப்பனுக்கு ரூபாய் 2 கோடி ஊக்கப்பரிசு அறிவித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், டோக்கியோ பாராலிம்பிக்கில் இந்தியா தொடர் வெற்றிகளை குவித்து வருவதைக் கண்டு மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து 2வது முறையாக உயரம் தாண்டுதலில் பாராலிம்பிக்கில் பதக்கம் வென்றுள்ள நம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த நட்சத்திர வீரர் மாரியப்பன் தங்கவேலு, உயரம் தாண்டுதல் மற்றும் துப்பாக்கிச் சுடுதலில் வெண்கலம் வென்றுள்ள சரத்குமார் மற்றும் சிங்ராஜ் அதானா ஆகிய மூவருக்கும் எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிட்டிருந்தார். ஆகஸ்ட் 31ஆம் தேதி நடிகரும் ஜனசேனா கட்சி தலைவருமான பவன் கல்யாண், தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் செயல்பாடுகள் அனைத்து மாநிலங்களுக்கும் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் ஊக்கமளிக்கும் வகையில் உள்ளது என தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பவன் கல்யாண் தன் ட்விட்டர் பதிவில், அன்புக்குரிய தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் ஆட்சிக்கு வர வேண்டுமென்றால் அரசியல் செய்ய வேண்டும். ஆனால் ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு அரசியல் செய்யக்கூடாது. அதை வார்த்தைகளால் அல்ல, செயல்களால் நீங்கள் செய்து வருகிறீர்கள். உங்களது ஆட்சி நிர்வாகம், உங்களின் அரசின் செயல்பாடுகள் உங்கள் மாநிலத்திற்கு மட்டுமல்ல, நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் ஊக்கமளிக்கும் விதத்தில் உள்ளது. உங்களுக்கு மீண்டும் எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் என பதிவிட்டுள்ளார். செப்டம்பர் 1ஆம் தேதி தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் என்று பெயர் மாற்றப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார். இதை பற்றியும் மேலும் செப்டம்பர் 1ஆம் தேதி நடைபெற்ற மக்கள் பணிகளை பற்றியும் தற்போது காணலாம். செப்டம்பர் 1, 2021 செப்டம்பர் 1ஆம் தேதி மாவீரன் பூலித்தேவன் பிறந்த நாளை முன்னிட்டு சிப்பாய் கழகத்துக்கு முன்பே ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக சீற்றத்தோடு தெற்கிலிருந்து எழுந்த குரலுக்கு சொந்தக்காரரான பூலித்தேவனின் 306வது பிறந்த நாள் இன்று. விடுதலை போராட்ட வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கத்தக்க வீரராம் பூலித்தேவர் புகழ் என்றென்று ஓங்குக என்று தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்தார். செப்டம்பர் 1ஆம் தேதி கோட்டையில் இருந்தாலும் குடிசை வாழ் மக்களின் முன்னேற்றத்தை பற்றியே நினைத்த தலைவர் கலைஞர் அவர்களின் எண்ணத்தில் உதித்து சிறப்பாக செயல்பட்டு வரும் குடிசை மாற்று வாரியம் இனி தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் என செயல்படும். ஏழை மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டப்பேரவையில் தெரிவித்தார். கோட்டையில் இருந்தாலும் குடிசை வாழ் மக்களின் வாழ்க்கைக்காக, அவருடைய முன்னேற்றத்திற்காக சிந்தித்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். முதல் முறையாக ஆட்சிக்கு வந்தபோது அந்த மக்களுடைய வாழ்க்கையினுடைய மேம்பாட்டுக்காக குடிசை மாற்று வாரிய திட்டம் என்ற ஒரு வாரியத்தை தொடங்கினார். அதன் மூலமாக பல்லாயிரக்கணக்கான அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி கொடுத்தார்.
ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டுக்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாரியம் இனிமேல் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் என்ற அந்த பெயரில் அழைக்கப்படும் என்பதை இந்த மன்றத்திற்கு தெரிவித்து, ஆகவே குடிசையில் மாற்றுவது மட்டுமல்ல, குடிசையில் வாழக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் உயர்த்திட வேண்டும், அவர்கள் தரத்தையும் உயர்த்திட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது என்பதை நம்முடைய பேரவைத் தலைவர் மூலமாக இந்த அவைக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதையடுத்து தந்தை பெரியார் விரும்பியபடியும் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் வலியுறுத்தியபடியும் சென்னை அண்ணா சாலையில் முத்தமிழறிஞர் கலைஞரின் சிலை முன்பிருந்த இடத்திலேயே நீதிமன்ற தீர்ப்புக்குட்பட்டு போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படா வண்ணம் அமைக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் தெரிவித்தார். மாண்புமிகு பேரவை மாற்றுத் தலைவர் அவர்களே, இங்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு நீலமேகம் அவர்கள் தன்னுடைய உரையை முடிப்பதற்கு முன்பு ஒரு கருத்தை எடுத்து சொல்லியிருக்கிறார். தந்தை பெரியார் எண்ணிய எண்ணத்தை திராவிட கழகத்தின் சார்பில் சென்னை அண்ணா சாலையில் தலைவர் கலைஞருடைய திருவுருவச் சிலை அமைக்கப்பட வேண்டும் என்று அதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டு அதற்காக முறையான அனுமதி பெற்று அந்த சிலை வைக்கப்பட்டது. ஆனால் அந்த சிலை ஏன் அங்கிருந்து அகற்றப்பட்டது என்பது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். ஏன்னா அதோட உள்ள சென்று நான் நேரத்தை வீணடிக்க விரும்பலை. 2-3 நாட்களுக்கு முன்பு கூட திராவிட கழகத்தினுடைய தலைவர் ஐயா வீரமணி அவர்கள் என்னை சந்தித்து இந்த கோரிக்கை அவரும் எடுத்து வைத்திருக்கிறார். இது பெரியார் நினைத்தது, பெரியார் எங்களுக்கு கட்டளையிட்டு நாங்கள் அதை வைத்தது. எனவே மீண்டும் அந்த இடத்துல வைக்க வேண்டும் என்று அவரும் என்னிடத்தில் வற்புறுத்தி இருக்கிறார். நான் சொன்னேன் அப்பொழுது, இது நீதிமன்றத்தால் பொதுவான இடங்களிலே போக்குவரத்துக்கு இடையூறாக எந்த சிலை வைக்கக்கூடாது என்ற ஒரு நீதி வழங்கப்பட்டிருக்கிறது, தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த சட்ட சிக்கல் எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறேன். அவர் சொன்னால், நாங்கள் ஏற்கனவே அனுமதி வாங்கியது தான், புதுதாக அனுமதி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, எனவே வைக்க வேண்டும் என்று அவர் வற்புறுத்தி இருக்கிறார். அது மட்டும் அண்ணா சாலையில் தந்தை பெரியார் சிலை இருக்கிறது, அதே போல் பேரறிஞர் அண்ணா சிலை இருக்கிறது, மறைந்த எம்ஜிஆர் அவருடைய சிலை இருக்கிறது, ஏற்கனவே கலைஞருடைய சிலை இருந்துச்சு. எனவே அந்த இடத்துல நீ வைக்க வேண்டும் என்று வற்புறுத்தி இருக்கிறார். நான் சட்ட வல்லுநரோடு ஆய்வு செய்து அதை நிச்சயமாக அண்ணா சாலையில் எங்கேயாவது ஒரு இடத்துல வைப்பது உகந்ததாக இருக்கும். நீதிமன்றத்திற்கு வந்திருக்கக்கூடிய தீர்ப்புக்கும் நாம் கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். நிச்சயமாக கலைஞருடைய சில அண்ணா சாலையிலே வைக்கப்படும் என்பதை உறுதியோடு தெரிவிச்சுக்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் செப்டம்பர் 1ஆம் தேதி அதிமுக ஒருங்கிணைப்பாளரும் மாண்புமிகு எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் துணைவியார் திருமதி விஜயலட்சுமி அவர்கள் மாரடைப்பால் உயிரிழந்த செய்தி அறிந்து மருத்துவமனைக்கு நேரில் சென்று ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கும் ஆறுதல் கூறினார். முன்னதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்ட இரங்கல் செய்தியில் திருமதி விஜயலட்சுமி அவர்களின் மறைவு அதிமுக ஒருங்கிணைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பேரிழப்பு. இல்ல துணையை இழந்து வாடும் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார். மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை செப்டம்பர் 1ஆம் தேதி முகாம் அலுவலகத்தில் திரைப்பட நடிகர் திரு சிரஞ்சீவி அவர்கள் சந்தித்து பேசினார். இச்சந்திப்பின் போது சட்டமன்ற உறுப்பினர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உடனிருந்தார். மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை செப்டம்பர் 1ஆம் தேதி முகாம் அலுவலகத்திலிருந்து காணொலி வாயிலாக வண்டலூர் ஊனமாஞ்சேரியில் அமைந்துள்ள தமிழ்நாடு காவல் உயர் பயிற்சியகத்தில் உதவி ஆய்வாளர்களுக்காக ஓராண்டு பயிற்சியினை தொடங்கி வைத்தார். செப்டம்பர் 2ஆம் தேதி பொதுத்துறை நிறுவன சொத்துக்களை ஒன்றிய அரசு விற்கக்கூடாது, பொது சொத்துக்களை விற்பது தேச நலனுக்கு எதிரானது என தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில் தெரிவித்தார். அதை பற்றி தற்போது காணலாம். செப்டம்பர் 2, 2021. நம் நாட்டினுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் நம்முடைய அனைவருடைய சொத்தாகும். நமது நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் வேலைவாய்ப்பிற்கும் சிறு குறு தொழில்களின் ஆணிவேராக விளங்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பெருந்தொழில் நிறுவனங்கள் அது என்பது எல்லோருக்கும் தெரியும். லாபம் நோக்கம் மட்டுமே குறிக்கோளாக இல்லாமல் மக்கள் நலன் கருதி இயங்கி வரக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள் விற்பதோ குத்தகைக்கு விடுவதோ தேச நலனுக்கு உகந்தது அல்ல என்பது நம்முடைய கருத்து. எனவே ஒன்றிய அரசினுடைய பொது சொத்துக்களை தனியார் மயமாக்கும் போக்கின எதிர்க்கக்கூடிய வகையில் மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு
நான் இதை சுட்டிக்காட்டி நம்முடைய எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய வகையில் கடிதம் எழுதவிருக்கிறேன் என்பதை இந்த அவைக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வீர மரணமடைந்த 21 சமூக நீதி போராளிகளின் குடும்பத்தாருக்கு அரசு சார்ந்த நிறுவனங்களில் கல்வி தகுதியின் அடிப்படையில் வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மேலும் 1987 இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர் தியாகம் செய்த 21 சமூக நீதி போராளிகளுக்கு ரூபாய் 4 கோடி மதிப்பீட்டில் விழுப்புரத்தில் மணிமண்டபம் கட்டப்படும் என்றும் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். ஒடுக்கப்பட்ட சமுதாயம் எதுவாக இருந்தாலும் அதன் உரிமைகள் காக்கப்பட வேண்டும். இதுவே திராவிட அரசின் கொள்கை என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில் தெரிவித்தார். சமூக நீதிக்கான தொடர்ச்சியான போராட்டங்கள் வரிசையில் 1987 ஆண்டு நடைபெற்ற 20 விழுக்காடு தனி இடஒதுக்கீடு கோரி வட தமிழகத்தில் நடந்த போராட்டம் முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த போராட்டத்தில் அன்றைய அரசின் காவல்துறையினர் துப்பாக்கி சூட்டுக்கு பலியானவர்கள் 21 பேர். சமூக நீதி போராளிகளான அவர்களுடைய உயிர் தியாகத்திற்கும் போராட்டத்திற்கும் நியாயம் வழங்கிடும் வகையில் 1989 ஆண்டு அமைந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தலைமையில் அமைந்த அரசு இந்தியாவிலேயே முதல் முறையாக மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்ற பிரிவை அமைச்சு கொடுத்து அவர்களுக்கு 20 விழுக்காடு இடஒதுக்கீட்டின வழங்கி கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் சம அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அவருடைய முன்னேற்றத்திற்கான பாதையை வகுத்து தந்துச்சு. சமூக நீதி கொள்கையின் தொடர்ச்சியாக முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் வழியில செயல்படக்கூடிய நம்முடைய அரசு மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தின் 20 விழுக்காடு இடஒதுக்கீட்டில் வன்னிய சமுதாயத்தினருக்கு 10.5 விழுக்காடு தனி ஒதுக்கீட்டின சட்டபூர்வமாக நடைபெறும் வளர்த்து இருக்கு. ஒடுக்கப்படும் சமுதாயம் எதுவாக இருந்தாலும் அதன் உரிமைகள் காக்கப்பட வேண்டும், மீட்கப்பட வேண்டும் என்பதே திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய உயர்ந்த நோக்கமாகும். அத்தகைய தியாகிகளின் பங்களிப்பை நினைவு கூர்ந்து 1987 ஆண்டு இடஒதுக்கீடு போராட்டத்தில் காவல்துறையினுடைய துப்பாக்கி சூட்டுக்கு பலியாகி இருக்கக்கூடிய 21 சமூக நீதி போராளிகள் தியாகத்தை மதித்திடக்கூடிய வகையில் ரூபாய் 4 கோடி மதிப்பீட்டில் விழுப்புரம் மாவட்டத்தில் மணிமண்டபம் அமைக்கப்படும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் போது நான் அளித்த வாக்குறுதி இது. யார் மறந்தாலும் நிச்சயம் நான் மறக்கலை, யாரையும் மறக்க மாட்டேன். நான் சமுதாயத்தில் பின்தங்கிய வகுப்பை சார்ந்தவன். மிகவும் பின்தங்கிய வகுப்பினர் பற்றியல்ல என் வகுப்புக்கு ஒரு இடம் உண்டு. நான் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருப்பதால் பின்தங்கிய வகுப்பினர் நலனுக்காக என் உயிரையே பணயமாக வைத்து போராடுவேன் என்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் சொன்ன வாசகம் இது. அந்த உறுதிமொழியை நானும் ஏற்றுக்கொண்டுள்ளதன் அடையாளம்தான் இந்த அறிவிப்பு என்பதை இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். செப்டம்பர் 3ஆம் தேதி அயோத்திதாசரின் நினைவாக வடசென்னை பகுதியில் மணிமண்டபம் அமைக்கப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார். இதை பற்றியும் மேலும் செப்டம்பர் 3ஆம் தேதி நடைபெற்ற மக்கள் பணிகளை பற்றியும் தற்போது காணலாம். செப்டம்பர் 3, 2021 அயோத்திதாசர் அவர்களின் 175வது ஆண்டு விழாவின் நினைவாக வடசென்னை பகுதியில் மணிமண்டபம் அமைக்கப்படும் என தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் விதி 110 கீழ் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அயோத்திதாச பண்டிதர் வகுத்த பாதையில் வழியிலேயே தமிழ்நாடு அரசியல் செயல்பட்டு வருகிறது. என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கு சீர்திருத்த கருத்துக்களுக்கு முன்னோடி அயோத்திதாச பண்டிதர் என்று பெரியார் குறிப்பிட்டிருக்கிறார் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் புகழாரம் சூட்டினார். மேலும் தமிழ்நாட்டில் 2 சொற்கள் இல்லாமல் யாரும் அரசியல் நடத்த முடியாது. ஒன்று தமிழன், இன்னொன்று திராவிடம். இந்த 2 சொற்களையும் அரசியல் களத்தில் அடையாள சொல்லாக மாற்றியவர்தான் அயோத்திதாச பண்டிதர் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டார். பாராலிம்பிக்ஸ் துப்பாக்கிச் சுடுதலில் 1க்கும் மேற்பட்ட பதக்கங்களை வென்ற முதல் இந்திய வீராங்கனை என்ற சிறப்பை அவனி லெகேரா பெற்றுள்ளதை அறிந்து பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தனது வாழ்த்தினையும் பாராட்டுகளையும் ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டார். சாதனைகள் படைத்தும் முறியடிப்பதுமாக டோக்கியோ பாராலிம்பிக்ஸில் இந்தியாவின் வெற்றி பயணம் தொடர்கிறது. புதிய ஆசிய சாதனையுடன் உயரம் தாண்டுதலில் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ள பிரவீன்குமாருக்கு எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரது எதிர்கால முயற்சிகளிலும் வெற்றி கைகூட வாழ்த்துக்கள் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டார். வ.உ. சிதம்பரனார் அவர்களுடைய 150வது பிறந்தநாள் விழாவினையொட்டி செப்டம்பர் 3ஆம் தேதி தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 14 அறிவிப்புகளை வெளியிட்டார். அவற்றை பற்றி சுருக்கமாக தற்போது காணலாம். வ.உ.சி. நினைவு நாள் தியாக திருநாளாக கொண்டாடப்படும். வ.உ.சி. நூல்கள் பாடநூல் கழகம் சார்பில் வெளியிடப்படும். வ.உ.சி. புத்தகங்கள் நாட்டுடைமையாக்கப்படும். ஒட்டப்பிடாரத்தில் வ.உ.சி. இன்னும் புனரமைக்கப்படும். வ.உ.சி. பெயரில் விருது வழங்கி சிறப்பு தொகை 5 லட்சம் வழங்கப்படும். சென்னை கிண்டியில் உள்ள காந்தி மண்டபத்தில் வ.உ.சி.க்கு மார்பளவு சிலை அமைக்கப்படும்.
கோவையில் உள்ள வ.உ.சி. பூங்காவில் புதிதாக முழு திருவுருவ சிலை அமைக்கப்படும். திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் வ.உ.சி. பெயரில் புதிய ஆய்வகம் அமைக்கப்படும் மற்றும் இருக்கை அமைக்கப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். நேஷனல் மானிட்டைசேஷன் பைப்லைன் என்ற பெயரில் விலை மதிப்பற்ற பொது சொத்துக்களை தனியார் மயமாக்கும் ஒன்றிய அரசின் முடிவை மறுபரிசீலனை செய்யுமாறும், இத்தகைய பெரிய முடிவுகளை எடுப்பதற்கு முன் மாநில அரசுகளுடன் கலந்தாலோசிக்க வலியுறுத்தியும் மாண்புமிகு பிரதமருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செப்டம்பர் 3ஆம் தேதி கடிதம் எழுதியுள்ளார். செப்டம்பர் 4ஆம் தேதி பஞ்சு மீதான 1 விழுக்காடு நுழைவு வரி ரத்து என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார். இதை பற்றியும் மேலும் செப்டம்பர் 4ஆம் தேதி நடைபெற்ற மக்கள் பணிகளை பற்றியும் தற்போது காணலாம். செப்டம்பர் 4, 2021 மரப்பாச்சி சொன்ன ரகசியம் என்ற புதின படைப்புக்காக தமிழில் சிறந்த சிறுவர் இலக்கியத்திற்கான பால சாகித்யா புரஸ்கார் விருதை பெற்றிருக்கும் எழுத்தாளர் திரு எஸ். பாலபாரதி அவர்களை நெஞ்சார வாழ்த்துகிறேன். மேலும் பல படைப்புகளை தமிழுக்கு வழங்கி புதிய உயரங்களை தொடட்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். தொழில் முனைவோர் மற்றும் நெசவாளர்களின் நீண்ட நாள் கோரிக்கையினை ஏற்று பஞ்சு, கழிவு பஞ்சு மீதான 1 விழுக்காடு வரி ரத்து செய்வதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் விதி 110 கீழ் அறிவித்துள்ளார். இப்போது நெசவு தொழிலை நம்பியிருக்கக்கூடிய நெசவாளர் தோழர்கள் மற்றும் சிறு குறு நிறுவனங்களின் நன்மையை கருத்தில் கொண்டு ஒரு முக்கிய அறிவிப்பினை மாண்புமிகு பேரவைத் தலைவர் அனுமதியோடு 110 விதியின் கீழ் வெளியிடுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்திய துணித்தொழில் வணிகத்தில் 3இல் 1 பங்கு தமிழ்நாடு துணித்தொழில் வகிக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள நூற்பாலைகளின் எண்ணிக்கை 1570. இவ்வாலைகள் மூலம் நூற்கப்படும் நூல் நாட்டின் மொத்த நூற்பு திறனில் 45 விழுக்காடு. தமிழ்நாட்டில் அமைந்துள்ள நூற்பாலைகளுக்கு தேவையான பஞ்சின் அளவில் 95 விழுக்காடு பிற மாநிலத்திலிருந்து கொண்டு வரப்படுகிறது. தமிழ்நாடு வேளாண் பொருட்கள் விற்பனை ஒழுங்குமுறை சட்டம் 1987 பிரிவு 24 படி பஞ்சு மற்றும் கழிவு பஞ்சின் விற்பனை மதிப்பு மீது சந்தை நுழைவு வாரியாக 1 விழுக்காடு விதிக்கப்படுகிறது. மேற்படி சட்டத்தின்படி பருத்தி, பொதி, பஞ்சு மற்றும் கழிவு பஞ்சு ஆகியவை வேளாண் பொருட்களாக கருதப்பட்டு தமிழ்நாட்டில் உள்ள சந்தை பகுதிகளில் கொள்முதல் அல்லது விற்பனை செய்யப்படும் போது 1 விழுக்காடு சந்தை நுழைவு வரி விதிக்கப்படுகிறது. சந்தை நுழைவு வரி என்பது பருத்தி பொதிகள் மீது மட்டுமே விதிக்கப்பட வேண்டும். மாறாக பஞ்சு மற்றும் கழிவு பஞ்சு போன்ற உற்பத்தி பொருட்கள் மீதும் 1 விழுக்காடு சந்தை நுழைவு வரி விதிக்கப்படுகிறது. இதனால் வெளி மாநிலங்களிலிருந்து பஞ்சு கொள்முதல் செய்யப்படும் போது சிறு குறு நூற்பாலைகள் போக்குவரத்து கட்டணம் செலுத்துவதில் பெரும் நெருக்கடியை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. பஞ்சின் மீது விதிக்கப்படும் சந்தை நுழைவு வரியை நீக்க வேண்டும் என்பது தொழில் முனைவோர் மற்றும் நெசவாளர்களின் நெடுநாள் கோரிக்கையாக இருக்கிறது. இதனால் மாநிலத்தில் இந்திய பருத்தி கழகம் பஞ்சு நூல் விற்பனையை மேற்கொள்ளும் போது நூற்பாலைகள் பெரிய அளவிலான பஞ்சு இருப்பினை பராமரிக்க வேண்டியதில்லை. ஆட்சி பொறுப்பேற்றவுடன் நெசவாளர்களுடன் நடைபெற்ற கருத்து கேட்பு கூட்டங்களில் இவ்வரி நீக்கப்பட வேண்டும் என்பதை தங்களது கோரிக்கையாக தெரிவித்தனர். இதனை கருத்தில் கொண்டு தொழில் முனைவோர் மற்றும் நெசவாளர்கள் நீண்ட நாள் கோரிக்கை ஏற்று பஞ்சு மீதான 1 விழுக்காடு சந்தை நுழைவு வரி ரத்து செய்யப்படுகிறது. இதற்கான உரிய சட்ட திருத்தம் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே கொண்டு வரப்படவிருக்கிறது என்பதை கூறி அமைகிறேன். பாராலிம்பிக்ஸில் இந்தியாவுக்கு 3வது தங்கத்தை பெற்று தந்திருக்கும் மணிஷ் நர்வாலுக்கும் தனது 2வது பதக்கத்தை வென்றிருக்கும் சிங்கராஜ் அதானாவுக்கும் எனது பாராட்டுக்கள். நமது வீரர்களின் இந்த சிறப்பான வெற்றிகள் புதிய வாய்ப்புகளுக்கான கதவுகளை திறந்துவிடும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தனது வாழ்த்தினை தெரிவித்தார். அதை பற்றி தற்போது காணலாம். செப்டம்பர் 5, 2021 செப்டம்பர் 5ஆம் நாள் தமிழ்நாட்டு ஆசானாக பணியாற்றி பார் போற்றும் இந்திய குடியரசுத் தலைவராக பவனி வந்த டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் பெருமையோடு இணைந்து ஆசிரிய பெரியவர்களின் பெருமை பாடும் இனிய நாள். இந்த இனிய நாளில் தமிழ்நாடு ஆசிரியர்கள் யாவருக்கும் என் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். வெள்ளத்தால் அழியாது, வெந்தழலால் வேகாது, கள்வராலும் கொள்ளத்தான் முடியாது, கொடுத்தாலும் நிறைவன்றி குறைவுறாது என போற்றப்படும் கல்வி
அதனை பயிற்றுவிக்கும் பணியினை ஈடுபாட்டோடு செய்து வரும் ஆசிரியர்கள் சமுதாயம் என்னும் கடலின் கரையில் உள்ள கலங்கரை விளக்குகள். ஆசிரிய பணி என்பது ஏட்டுக்கல்வியை புகட்டுவது மட்டுமின்றி அது மனிதர்களை, அதுவும் மனிதர்களை உருவாக்கும் மகத்தான பணி, புனித பணி என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். செப்டம்பர் 5ஆம் தேதி வ.உ.சியின் 150வது பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை துறைமுக வளாகத்தில் உள்ள வ.உ.சி சிலைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். வழக்கறிஞர், ஆற்றல் மிகு பேச்சாளர், தமிழறிஞர், தொழிற்சங்க முன்னோடி என வ.உ. சிதம்பரனாரின் சிறப்புகள் நீளமானவை. கப்பல் ஓட்டிய அவர் தீரமும் செக்கிழுத்த அவர் தியாகமும் விடுதலை வரலாற்றின் மெய்சிலுக்க வைக்கும் பக்கங்கள். அப்பெருமகனாரின் 150வது பிறந்த நாளில் அவரை போற்றி வணங்குகிறேன் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுக்கும் மக்கள் பணிகளை அடுத்த வாரமும் என்றும் முதல்வர் நிகழ்ச்சியில் காணலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.